வெற்றி கழகம் பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியிலேயே மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரோட பிடியில் இருக்காருன்றதும் இந்த ஒரு நிகழ்வே காட்டுது. என்ன நிகழ்வுனா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல் பாடுது, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுது, அதுக்கப்புறம் மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முறை கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடும், கடைசியா நிகழ்ச்சிகள் முடியும் போதுதான் தேசிய கீதம் பாடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வழக்கம். பல அரசு நிகழ்ச்சிகளும் இதுதான் நடக்குது. இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது முதல்ல வந்தே மாதரம் பாடுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபியினுடைய பிடியில இருக்காரு, ஆளுநருடைய பிடியில இருக்காருன்றது இந்த நிகழ்வே காட்டுது. இதனாலதான் நம்ம திமுக அரசு இதுக்கு முந்தைய அரசு ஓட விட்டுச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல ஜனநாயகம், அதாவது தேசிய கீதம் பாடணும், ஜனகணமான பாடணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எங்களுக்கு தேசிய கீதம் கிடையாது, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் இதெல்லாம் நாங்க பண்றது இல்ல அப்படின்னு சொன்னதுனால வெளிநடப்பு செஞ்சார் சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. அந்த வரலாறு திமுக தான் இருக்கு, அந்த தைரிய திமுக தான் இருக்கு. இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் சந்தேகமா இருக்கு. பிஜேபி புடியில தான் இருக்காருன்றத இந்த நிமிடமே நமக்கு காட்டுது.